எல்லாரும் பிழைக்கிறாங்க, எல்லார் படம் ஓடுது, எல்லா இயக்குனர் நல்லா இருக்காங்க, எல்லா தயாரிப்பாளர் வீடு இருக்கு அப்படின்ற நிலைமை வரணும்னா அது இந்த காலகட்டத்தில் நடந்தாதான். எங்க எல்லாரோட விஷயத்தையும் உற்று நோக்கிற தெரிஞ்ச ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்ல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் அங்கே உட்கார்ந்துருக்காரு. அவர் மூலமா தான் எங்களுக்கு இதுல விடிவு காலம் வரும் நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மத்தியில் அமர்ந்து ரொம்ப மென்மையா எல்லாரோடையும் நல்ல சிரிப்போட அன்போட உட்கார்ந்து அத்தனை பேத்துக்கும் தோழமையோட பழகிக்கிட்டு இருக்க அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எல்லாரும் கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுகோள். ஸோ நாங்கள் எழுத்தாளர் சங்கத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். எங்களோட குழு எங்களோட பொறுப்பை ஏற்று ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் சில கோரிக்கைகள் இருக்கு. ஆனால் அதை நாங்கள் சுயநலமாக இங்கே கேட்காம உங்கள்கிட்ட வந்து நேரடியாக கேட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே பொதுவாக கேட்க வேண்டியது என்னன்னா, திரைத்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தனியாக வீட்டுக்கு போய் உட்காந்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு யோசனையில் முழுகிக்கிட்டு இருப்போம். ஒரு திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளர் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1000 தடைகளும் பிரச்சனைகளும் இருக்கு. ஒரு படத்தை எடுத்த இயக்குனர் அந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள். அதாவது ஆக்சுவலி சிவா சார் சொன்னது கரெக்ட். என்னன்னா, இந்த 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 இண்டஸ்ட்ரியை புரிந்து கொண்ட ஒருத்தர் எங்களுக்கு அமைச்சராக கிடைச்சது, அதை முதல்வர் கொடுத்ததுக்கு உண்மையிலே பெரிய ஹார்ட்ஸ் ஆஃப் சல்யூட். ஏன்னா அவங்க தான் இதை தீர்க்க முடியும். நாங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்சிகளில் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை வச்சிருக்கோம். சிலது நிறைவேற்றிருக்காங்க, நிறையாவது நிறைவேற்ற முடியல. ஏன்னா அதுக்கு அவங்க பக்குவமாக உட்கார்ந்து பேசலை. இங்கே நீங்க எங்களுக்கு ஒரு குழு உருவாக்கி என்ன பிரச்சனைகள் இருக்கு, இதை எப்படி சால்வ் பண்ணலாம். இங்க வந்து ஒரே நிமிஷம், இங்க எல்லாரும் பிழைக்கணும். படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே நாங்க வரி கட்டிடுறோம். ஆர்டிஸ்ட்ல இருந்து நம்ம லொகேஷன்ல இருந்து எல்லாத்துக்கும் வரியை கொடுத்துடுறோம். ஆனா அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கே தடுமாறும் பொழுது வரி அரசாங்கத்திற்கு போயிருது. ஆனா அதை எடுத்த தயாரிப்பாளரோ எடுத்த இயக்குனரோ தேங்கி நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கை யார் கொடுக்கறது? அப்படின்றப்போ இங்கே பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் வாழ உரிமை இருக்கு. அப்ப அந்த வாழ உரிமையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு தான் அரசாங்கத்திட்ட நாங்க எங்களோட வரியை செலுத்தி ஒரு சல்யூட் அடிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அப்படின்னா எல்லாரும் பிழைப்பதற்கான வழியை அரசு உருவாக்குவதற்கு நீங்கள் திரைத்துறைக்கு ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலம் ஒரு 10 நாள் 15 நாள் எங்களோட டிஸ்கஷன் பண்ணீங்கன்னா என்னென்னலாம் இருக்கு, எப்படி எல்லாம் அதை சரி பண்ணலாம். இங்க எப்படி எல்லாரும் சார் சொன்னார்லப்ப, ஒரு போலீஸ்கார வர்றாரு, வேணான்னு சொல்றாரு, சல்யூட் அடிக்கிறாரு, யாரும் கேட்க மாட்டாங்க போங்கன்னு சொல்ற. அதே போல ஒரு நாள் இங்க திரைத்துறையில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் பிழைக்கிறாங்க, எல்லார் படம் ஓடுது, எல்லா இயக்குனர் நல்லா இருக்காங்க, எல்லா தயாரிப்பாளர் வீடு இருக்கு அப்படின்ற நிலைமை வரணும்னா அது இந்த காலகட்டத்தில் நடந்தாதான். இந்த காலகட்டம் தான் அதுக்கு சரியான காலம். ஏன்னா எங்க எல்லாரோட விஷயத்தையும் உற்று நோக்கிற தெரிஞ்ச ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்ல என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் அங்கே உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவர் மூலமா தான் எங்களுக்கு இதுல விடிவு காலம் வரும் நாங்க நம்புறோம். ஒரு சாதாரண இயக்குனரா நான் அதை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இதுக்கு என்ன நீங்க முயற்சி எடுத்தாலும் அதுல முதல்ல கூப்பிடுறாள் என் பெயரா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.